வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று தனது இல்லத்தில் பிறந்தநாளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோன்று புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக பிரமுகர் முத்தழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இன்று பிறந்தநாள் கொண்டாடிய அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், தொகுதி நிர்வாகிகள், பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாடு முழுவதும் இரவு வானில் ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கி கருவிகள் மூலம் கண்டு ரசித்தனர். மேலும் வானில் ஏற்பட்ட மேக மூட்டத்தினால் சந்திர கிரகணத்தை பார்ப்பதில் அவ்வப்பொழுது சிரமமும் ஏற்பட்டது. மேலும் சந்திர கிரகணம் நிகழ்வின் காரணமாக மணக்குள விநாயகர் கோவில், வரதராஜ பெருமாள், கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில், வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் உள்ளிட்ட கோவில்களில் நேற்று மாலை 5 மணி முதல் நடைகள் அடைக்கப்பட்டது. இந்த கோவில்கள் அனைத்திலும் இன்று காலை முதல் பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. சுற்றுலா தலத்திற்காக அதிக சுற்றுலா பயணிகள் 4 சக்கர வாகனங்களோடு வருகை தந்து சுற்றுலா தலங்களை கண்டு கழித்து தங்கி செல்வது வழக்கமாகவே உள்ளது. தொடர்ந்து மக்களின் கோரிக்கையாகவும் சுற்றுலா பயணிகள், நீதித்துறை, பல அரசு துறை, வெளிநாடு வாழ் சுற்றுலா பயணிகள் என பலரும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். குறிப்பாக பெருமாள் மலை முதல் அப்சர்வேட்டரி வரை உள்ள சாலையினை அகலப்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். குறிப்பாக ஆண்டுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் அகலப்படுத்தும் பணியினை மேற்கொண்டு விரைந்து பணிகளை முடித்தால் பல்வேறு இன்னல்கள், இடர்பாடுகள் இன்றி சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதோடு அவசர கால பணிகளுக்காக செல்லக்கூடியவர்களும் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் விபத்தில் உயிர்காக்க உதவக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களும் செல்வதற்கு உண்டான வழிவகையை வேலை செய்யலாம். ஆண்டுதோறும் சுற்றுலா தலங்களில் வந்து செல்லக்கூடிய வாகனங்களும் நெரிசலை ஏற்படுத்துவதோடு பல்வேறு இடர்பாடுகளை வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் உள்ளூர் வாசிகள் ஆளாக்கின்றனர். இதில் சுற்றுலா பயணிகளுக்கும் விதிவிலக்கு அல்ல. தொடர்ந்து தமிழக முதல்வர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், மாவட்ட அமைச்சர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடைக்கானல் சாலையினை அபிவிருத்தி செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டுமென பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். அரசு நினைத்தால் இத்தகைய பணியை விரைந்து முடிப்பதற்குண்டான வழிவகைகளை செய்யலாம் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு இடங்களில் பணிகளை செய்யக்கூடிய இவர்கள் குறிப்பாக பெருமாள் மலை முதல் அப்சர்வேட்டரி வரை அகலப்படுத்துவது, ஆங்காங்கே சேதம் ஏற்பட்டுள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு முன்வர வேண்டும். தொடர்ந்து அப்சர்வேட்டரி பகுதிகளில் செல்ல முடியாத அளவிற்கு தரமற்ற சாலைகளாகவே உள்ளது. இதனை விரைந்து சரி செய்வதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டுமெனவும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், வாகன ஓட்டிகள் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு இன்று அதிகாலை நாகர்கோவிலில் இருந்து 4 பேர் நண்பர்களுடன் சுற்றுலா வந்துள்ளனர்.
அப்பொழுது கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் குருசரடி பகுதியில் வாகனம் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென காரின் முன்பகுதியில் புகை வந்த நிலையில் சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தி அனைவரும் பதறி வெளியேறிய நிலையில் காரில் முன்பகுதி தீயானது துவங்கிய சிறிது நேரத்தில் கார் முழுவதும் மல என பற்றி எரிய துவங்கியது. சம்பவத்தை கண்டு அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் கொடைக்கானல் வனத்துறையினருக்கு வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வனத்துறை அதிகாரிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வத்தலகுண்டு பிரதான சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா கடந்த ஒரு வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஓசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் பாஜக பிரமுகரும் தொண்டமாநத்தம் முன்னாள் ஆலய அறங்காவல் குழு தலைவருமான MMC மனோகரன் ஏற்பாட்டில் 1500 நபர்களுக்கு புடவையும் பிரியாணியும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் மாநிலம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடந்த 10 நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் சரவணன் ஆலோசனைப்படி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பு பூஜையுடன் கருவடிக்குப்பம் சித்தானந்த கோவிலில் இன்று நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடுடி வாழ வேண்டி காலை குரு சித்தானந்தா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சருக்கு பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சித்தானந்தா கோவில் வளாகத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் செய்திருந்தார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் அரியங்குப்பம் நெட்டப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அரியங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், பொதுச் செயலாளர் ஐயனார், சதீஷ்குமார், தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொகுதி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் நந்தகுமார், பொறுப்பாளர் சிவக்கொழுந்து, ரவிச்சந்திரன், லட்சுமிகாந்தன், வடிவேலு, பாபு, சக்திவேல் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதியில் உள்துறை அமைச்சரின் பிறந்தநாள் விழா மிக பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார். தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் முன்னிலை வகித்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சந்திரமோகன் தலைமையில் பட்டாசு வெடித்து மேளதாளங்களுடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதேபோல் கோட்டைமேடு பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பரிவட்டம் கட்டி அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பெண்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு பட்டு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுவை மாநில பர்வத ராஜகுல சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தனித்திறன் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள், இளநிலை மருத்துவ படிப்புக்கு தேர்ச்சி பெற்றவர்கள், அரசாங்க பணிக்கு தேர்வானவர்கள் ஆகியோரை கௌரவப்படுத்தி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்க தலைவர் விஜயகுமார் அனைவரையும் வரவேற்றார். செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் இதயவேந்தன், களியபெருமாள், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன், அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை, ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய நிர்வாக குழு தலைவர் முருகன் அரங்கவேலு, அரிச்சவடி மனநல மையத்தின் நிறுவனர் டாக்டர் இளவழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் மதிமாறன் நடராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும், தனித்திறன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும், அரசாங்க பணிக்கு தேர்வானவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி வாழ்த்தினார். நிறைவாக புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கம் பொதுச் செயலாளர் கணேசன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி உப்பளம் விளையாட்டரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் 7 மாநில அளவிலான மல்யுத்த போட்டி நேற்று காலை துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் என மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் இன்று வெற்றி பெற்ற மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினர். உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கர்லிங் சங்க தலைவர் சரவணன், பிரெய்னி ப்ளூம்ஸ் பள்ளி தாளாளர் அருண்குமார், தொழிலதிபர் முருகன், மேனன் குரூப்ஸ் திவாகர் மேனன், மல்யுத்த துணை செயலாளர் ஜெகன், தாமோதரன் செல்வம், JS2 வசந்த் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் சோமசுந்தரம் செய்திருந்தார். முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை மற்றும் அப்பர் சிறுதொழில் சேவை அறக்கட்டளை இணைந்து 5ஆம் ஆண்டு குழந்தை விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த வாரம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பங்கேற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா முத்தியால்பேட்டை மந்தவெளி மாரியம்மன் நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதன்படி வெற்றியாளர்களுக்கு 1ஆம் பரிசு ஓவன், 2ஆம் பரிசு ஃப்ரையர், 3ஆம் பரிசு டவர் ஃபேன், 4ஆம் பரிசு மிக்சர் கிரைண்டர், 5ஆம் பரிசு கெட்டில் என பல்வேறு பரிசுகள் அளிக்கப்பட்டது. மக்கள் திரளாக பங்கேற்ற இந்த விழா முத்தியால்பேட்டை மக்களின் ஒற்றுமையையும் ஆன்மீக பாசத்தையும் வெளிப்படுத்தியது. இந்நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜச்சந்திரு அவர்கள், இந்த விழா குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் நடத்தப்படுகின்றது. விநாயகர் அருள் எப்பொழுதும் தடைகளை நீக்கி வெற்றியின் பாதையை காட்டட்டும். இனிவரும் ஆண்டுகளிலும் இதுபோன்ற சமூக நல விழாக்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என் விருப்பம் என தெரிவித்தார். இந்த விழாவை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்த முக்கிய பங்காற்றிய அப்பர் சிறுதொழில் சேவை அறக்கட்டளை நிர்வாகிகள், ராஜச்சந்திரு அறக்கட்டளை உறுப்பினர்கள், தொண்டர்கள், தன்னார்வலர்கள், மக்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.